அன்பு, ஏதாவது பாட்டு போடுடே. அதெல்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு. அவை வண்டியை பார்த்து விட்டுட்டு இவ்வளவு பேர் ஒரே கார்ல வேற இருக்கோம்ல, எனக்கு பயமா இருக்கு. அம்மா அதெல்லாம் ஒரு பயம் வேண்டாம்மா, நான் நல்லா தான் கார் ஓட்டுவேன், பயப்படாதீங்க. மக்கா, நீங்கெல்லாம் எவ்வளவு நல்லா ஓட்டினாலும் சரி, ஆனா அம்மாவா எங்களுக்கு அந்த பயம் எப்பவுமே இருக்கும். இந்த அம்மாங்களுக்கு மட்டும் அவங்களோட பிள்ளைங்களை நினைச்சு பயம் எக்கச்சக்கம். எங்க நிலைமையில உங்களுக்கு இப்ப புரியாதுடே. உனக்குன்னு பிள்ளை வரும் தெரியுமா, அப்பதான் உனக்கு தெரியும். என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, எங்க அம்மாக்கு சுத்தி வலிச்சு என் கல்யாணத்துல தான் போய் முடிப்பாவ. அதுவும் சரிதானடே. எப்படியே உன் கல்யாண சாப்பாடு போடுவிய, நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். அன்பு, கீதாக்கெல்லாம் உன் கல்யாணத்துக்காண்டி காத்துட்டு இருக்கல. பாத்துக்க, கல்யாணம் நடந்தாதானே சோறுகிறு கிடைக்கும், அதுக்குதான் அவைய காத்துட்டு இருக்காவ. இவா ஒருத்தி அம்மா, என்னமோ நான் தான் சாப்பாடு கலையிற மாதிரி. இவெல்லாம் கல்யாணம் வீட்டு சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன். ஆளுக்கு முதல் நாக்க தொங்க போட்டுட்டு போறவ நீதான். நானாவது கல்யாண சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவேன். நாலு முடி, உங்களுக்கு சாப்பாடுனாலே விரும்பி சாப்பிடுறீங்களே. சோறு கிடைச்ச இடமே சொர்க்கம்னு சொல்லிலாம் இருக்கியே. உனக்கு என்ன இவ்வளவு சிரிப்பு வருது? நீ ரொம்ப ஒழுங்கோ. கூல் நாலு முடி, கூல். இங்கிலீஷ்ல இந்த ஒத்த வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு என்ன அவரத்து வருதம்மா. சின்ன பொண்ணு, சும்மா இருளா சண்டை போட்டுட்டு கத்திய. ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நம்ம நாலு முடி தானே, அதெல்லாம் தப்பா நினச்சிக்க மாட்டாவே. நாலு முடி அப்படி தானே? நாலு முடி உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் உன்கிட்ட பேச வேண்டாம் பார்த்துக்க. வா, முடிட்டு வா. ஏலா மீனா, என்னல ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, எத்தனை சாரி எடுக்கலாம், என்ன கலர்ல எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, என்னமோ இதான் முத தடவை சேலை எடுக்க போற மாதிரி நடிப்பா. அப்படி இல்ல ராணியக்கோ, இப்பவே பிளான் போட்டாச்சுன்னா நல்லது தானே. ஃபாஸ்டா சேலை வாங்கிடலாம். நடக்கிறத பத்தி பேசலாம். அது மட்டும் உங்கள 3 பேர்த்துக்கிட்டே நடக்காது பத்துக்க. கடைக்குள்ள போனா போதும், சும்மா சும்மா இருக்கிற அவ்வளவு ட்ரெஸ்ஸையும் போட்டு போட்டு பார்க்கணும். அப்புறம் கடைசியில ஒரே ஒரு சேலையை மட்டும் எடுத்துட்டு வந்துடணும். அப்பதாக்க மஜாவா இருக்கும். அந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கவா போறோம்? அட்லீஸ்ட் போட்டாத பாப்போமே, அதுக்கு தாக்க. கீதா, நீதான் மாடல் ட்ரெஸ் எல்லாம் போடதானே செய்வா வீட்டுல. பேண்ட் போட்டுருவா, ஒரு ஃப்ராக் மாதிரி ஒன்று போட்டுருவா, எல்லாம் தான் போடுறியே. ஏக்கா, அதெல்லாம் ஒரு மாடல் ட்ரெஸ் அக்கா. கடையில பார்த்தீங்கன்னா என்ன அழகழகா வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்பக்கா போட்டு பாக்குறது? நம்மள எல்லாரும் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதே கிடையாதுல்ல. நான்லாம் பாம்பேல இருக்கும்போது எப்பவும் அதுதான், ஆன்லைன் ஷாப்பிங் தான். வெறும் ட்ரெஸ் மட்டும் இல்லை பார்த்துக்கோங்க, கண்டது கழிதெல்லாம் வீட்டுக்கு வரும். ஆன்லைன்லாம் வாங்கினா எப்படிலாம் போட்டுக்கிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்க முடியும்? வந்த ஒரு ட்ரெஸ் தான் போட்டு பார்த்துட்டு இருக்கலாம். அதனால எனக்குலாம் அதெல்லாம் பிடிக்காதுப்பா. அப்படிலாம் இல்லைல்ல. ஒரு வாட்டி அந்த ஷாப்பிங் ஆப்ல நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு வாட்டி அந்த ஷாப்பிங் ஆப்ல நீ உள்ள போயிட்டேன்னு பார்த்துக்க, அதுக்கப்புறம் உன்னால நிறுத்தவே முடியாது. கண்ணு முன்னாடி ரொம்ப ஏதாவது வந்துகிட்டே இருக்குமா, ரொம்ப வந்துட்டு இருக்குக்கா. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொன்றா நான் என்ன செய்வேன், ஒவ்வொன்றா என்னோட கார்ட்டில், ஷாப்பிங் கார்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேக்கா. போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாமல் அதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்சது எல்லாம் ஆர்டர் போட்டு விட்டுருவேன் பார்த்துக்கங்க. அவ்வளோ ஆர்டர் போட்டாச்சுன்னா அப்புறம் டெய்லி பார்சல் வந்த மாதிரியே தான் இருக்கும். இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கங்க. கோவத்தில் ஒரு நாள் சொல்லுவார், என்ன சின்ன பொண்ணு இவ்வளோ பார்சல் வந்துக்கிட்டே இருக்கு, அப்படி என்னதான் நீ வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்பார் பார்த்துக்கங்க. அப்புறம் ஒன்று தெரியுமாக்கா, இப்போ பார்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் வாசலுக்கும் வீட்டுக்கும் தான் அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் ஒருத்தனும் வரமாட்டான். ஆனால் என்னைக்கு இந்த மனுஷன் வீட்டில் இருக்காரோ அன்னைக்கு பார்சலாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அவர் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருப்பாரு. சின்ன பொண்ணு, சின்ராஸ்கெல்லாம் கோயில் கிட்ட தான் கும்பிடணும் பார்த்துக்க. ஒன்னே கட்டிக்கிட்டு காலத்தை கடத்திட்டு இருக்கானே. ஏக்கா, எனக்கு ஏன் ஒரு மாமியாரே போதுக்க, நீங்க என் மாமியார் ஆவாதியே. அம்மா, என்ன அதிசயம், அன்பு சிரிச்சுட்டானே. சிரிச்சு எடுத்து இருமக்கா. உன்னை சிரிக்கும் போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பெரியம்மா இப்படிதான் கடைகடின்னு தான் எல்லாத்துக்குமே நிப்பா பார்த்துக்கேங்க. இன்னைக்குதான் என்னமோ அதிசயமா சிரிக்கேன். வாங்கிட்டு மாமா கடைகடி நிப்பா. இல்ல பெரியம்மா, என்கிட்டலாம் கடைகடி நிக்க மாட்டான், நல்ல பாசமா தான் இருப்பான். ஆனா என்ன தவிர மித்த எந்த பொண்ணுங்களை பார்த்துட்டாலும் கடைகடி தான் நிப்பான். ஏன்னே, எங்களெல்லாம் பிடிக்காதா உங்களுக்கு? நீங்களாம் என் தங்கச்சிடா மக்கா, உங்ககிட்ட எல்லாம் கடுகடு நிப்பேனா? நீங்களாம் என் உயிர் பார்த்துக்கங்க. அப்படி சொல்லுங்கண்ணே. சரி பெரியம்மா, இனிமே சிரிச்சு எடுத்திருக்கேன். நம்பிட்டேன். ராணி, அவனை கிண்டல் பண்ணாத. இனிமே பாரு, அவன் சிரிச்சு எடுத்து இருப்பான். அப்படி நடந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷக்கா.
ஏம்மா எந்த கடைக்கு போகணும்? போத்தீஸ்க்கு போ மக்களே. சரி தே. இல்ல நீ சின்ன பொண்ணு அத்தைன்னு கூப்பிடாதல, பூமாரி கூப்பிடுறானா அவ சின்ன பிள்ளை கூப்பிடுறா. உனக்கும் சின்ன பொண்ணுக்கும் வயசு அவ்வளோலாம் வித்தியாசம் இல்லம்மா, நீ அக்கான்னு கூப்பிடு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, அவன் என்ன அத்தனையே கூப்பிடட்டு. மக்கா நீ என்ன அத்தனையே கூப்பிடுமா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி ஒரு முறையும் அண்ணன் ஒரு முறையுமா வச்சு கூப்பிடுவாங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் 2 பேருமே என்ன அத்தனையே கூப்பிடுங்க சரியா? இல்ல அதுக்கு சொல்லல சின்ன பொண்ணு, உனக்கும் அவனுக்கும் வயசெல்லாம் அவ்வளோ வித்தியாசம் இல்லை பத்தியா, அதுக்கு தான் சொன்னேன். இதில் என்னக்கா இருக்கு? முறைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எத்தனை சின்ன பிள்ளைப்பெல்லாம் 5 வயசு தான் ஆயிருக்கும், ஆனால் அது உறவு முறையில் பாட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அது மட்டும் இல்லாமல் என்ன அன்பு அத்தைன்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தாக்கா நான் இப்படி பேசி எடுத்து இருக்கேன். நான் பாம்பேல இருந்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் பார்த்துக்கோங்க. எப்போமாவது என் ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட நல்லா சுற்றுவேன், சுற்றலாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் பேசி எடுத்து அக்கம் பக்கம் அப்படின்லாம் இருந்ததே இல்லைக்கா. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷக்கா. என்னமோ வீட்டில் கைதி மாதிரி இருந்துட்டு இருந்தவா இப்போது நல்ல அப்படி உல்லாசமாக பறக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குக்கா. இதுக்காண்டி அன்பு என்ன பாட்டின்னு கூப்பிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லைக்கா. மக்களே இதுதான் சாக்குன்னு பாட்டின்னு கூப்பிடுறது என்னம்மா? ஏம்மா கடை வர போது பார்த்துக்கோங்க, நீங்கள் இறங்கி நின்னுங்க, நான் வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுது சரியா? நிற்க கூட வேண்டாம், நீங்கள் கடைக்குள்ளே போங்க, நான் அங்கேயே வந்துடுதேம்மா. சரி மக்கா. நீங்களும் ஒரு ஓரத்தில் நின்னுங்க, நான் காரை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுதேன். சரி போயிட்டு வாமா. வெளியே நல்ல கூட்டமா இல்லக்கா இருக்கு. ஆமா பார்த்தீங்களா? வேற ஏதாவது சின்ன கடைக்கு போயிருமா சின்ன பொண்ணு? ஆமால சின்ன பொண்ணு, வேற கடைக்கு சின்ன கடையா பார்த்து போயிடுவோம். இங்க கூட்டம் வேற ரொம்ப இருக்கம்மா. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய கடையில விலைக்கெல்லாம் கொஞ்சம் கூடயா இருக்குமோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இப்படிப்பட்ட பெரிய கடையில் தான் நல்லா டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருப்பாங்கக்கா. அப்படி நம்மளுக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற கடையை பார்த்து போயிடலாம். ட்ரை தான் பண்ணுவோமே. சரி சின்ன பொண்ணு, அப்போ இங்கேயே போவோம். மக்களே நீங்கள் இங்கெல்லாம் நிற்க வேண்டாம், ரோட்டில் நீங்கள் போய் கடைக்குள்ளே போய் நின்னுங்க மக்கா. ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே நின்னுங்க நம்மக்கா, உள்ளே போயிடாதியே. ஏம்மா நம்ம எல்லாருமே சேர்ந்து போக வேண்டியதானே? அண்ணே வந்துருட்டும்டி. நீங்கள் ரோட்டில் நிற்க வேண்டாம் பார்த்துக்கங்க, நீங்கள் கடைக்குள்ளே போய் ஒரு ஓரத்தில் நின்னுங்க, நாங்கள் இப்போ வந்துடுவோம் அண்ணே வந்ததும். சரிம்மா. சரசக்கா ராணியக்கா, நீங்கள் 2 பேருமே பிள்ளைகள் கூட போய் இருங்கக்கா. சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா, அங்கே இங்கே போயிடக்கூடாது பார்த்துக்கங்க. ஒரு மூச்சுக்கு நம்ம தேடிட்டு வேற இருக்கணுக்கா. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. அப்போ நாங்கள் அங்கே போய் நிற்கட்டுமா? நீங்கள் வந்துடுங்க. மொபைல் வச்சிருக்கேன் இல்லை கையில்? ஆமாம் சின்ன பொண்ணு. அப்போ சரி நீங்கள் போங்க. வா ராணி. வாங்கக்கா. சின்ன பொண்ணு இன்னைக்கு நம்ம அடிப்பொலியாக ஷாப்பிங் பண்ணோம் சரியா? அதுக்கு தானே வந்திருக்கோம் கண்டிப்பாக. சின்ன பொண்ணு எவ்வளோ கொண்டு வந்திருக்க? நான் 10,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன். 4 முடி. நான்லாம் வெறும் 3000 ரூபா தான் வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு, அதுவும் அந்த ரேஷன் கடையில் கொடுத்தாவில்ல அதுதான் பார்த்துக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா 4 முடி? உங்களோட காசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு போய் சொல்ல போகிறேன். அப்படி தானே? அப்போ உங்கள்கிட்ட 3000 ரூபா தான் இருக்குது. அதுக்கு மேலே 1 ரூபா கூட ஆனால் கூட உங்களை வச்சு வெளுத்துருவேன் பார்த்துக்கங்க. இவன் கூட கீழே ஆனால் நீங்களும் போட மாட்டீங்களா? நான் வச்சுக்கோ போகிறேன், வீட்டுக்கு வந்து தந்துட மாட்டேனா? யாரு நீங்களா தரவிய? யார் சின்ன பொண்ணு இப்படி பேசுற? நான் தந்ததே இல்லையோ. ஏக்கா வாங்கினா உடனே தரணுங்க, அதை விட்டுட்டு 8 மாதம் 9 மாதம்னு கழிச்சு தந்தா அதெல்லாம் கணக்கில் வருமாக்கா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி நீ இது கூட செய்ய மாட்டியா சின்ன பொண்ணு? ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றுறது 2 சைட்லேருந்தும் இருக்கணுக்கா, ஒருத்தரையே அதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் மீனா ராணி அக்கா சரசக்கான்னு எல்லாரும் தான் போட்டிருக்கோம். ஆனால் உடனே என்னைக்கா தந்திருக்கீங்களா? நாங்கள் கேட்டாலும் இப்போ இல்லைன்னு சொல்லி 6-7 மாதம் ஆக்கிடுதியே, அப்புறம் எப்படிக்கா தரதுக்கு மனசு வரும்? ஒரு வாட்டினா பரவாயில்ல, 2 வாட்டினா பரவாயில்ல, ஏம்ல ஒருத்தர் தந்துட்டு இருப்பவே. நீ எனக்கு கொடுக்கவே வேண்டாமா? அத்தே அம்மா எல்லாம் எங்க? வந்துட்டேமாக்கா, அவங்க எல்லாரும் உள்ளே போயிருக்காங்கம்மா. அத்தே இந்த ஒத்த கடைக்கு தான் போகணுமா இல்லைன்னா வேற ஏதாவது கடைக்கு நீங்க போவீங்களா? இப்போதைக்கு இதுதான் பிளான் பண்ணியிருக்கு. தெரியாதம்மா என்ன எது வேலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தே, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சரிங்க அத்தே வாங்க உள்ள போகலாம். இவன் எல்லாரும் எங்கே போயிட்டாவ காணும்? சின்ன பொண்ணு. அத்தே அங்க பாருங்க, அங்க இருக்காங்க. ஏக்கா எல்லாரும் இங்கே வாங்க. எல்லாம் யமுனா வா, சின்ன பொண்ணத்தை கூப்பிடுற பாருங்க. வாங்கம்மா எல்லாரும் அங்கே போவோம். சரி வாங்க போகலாம், கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மக்களே கூடவே இருங்கன்னு
அங்கே எங்கேயும் பேராதிய ஏம்மா நாங்கள் பார்த்துட்ருக்கோம்மா. ஆமாம்மா, நாங்கள் எங்களுக்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ட்ரெஸ் எல்லாம். நீங்கள் உங்களுக்கு சேலையெல்லாம் பார்த்துட்ருங்க. உங்கள் கூட வந்தானா அப்புறம் எப்போம்மா எங்களுக்கெல்லாம் பார்க்குறது? நீங்கள் சேலையை வாங்குங்க, நாங்கள் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கோம். எது பிடிக்குதோ அப்புறம் லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இல்லை சியானாலாம் கூட இருக்கால, நீங்கள் மும்முரமாக உங்கள் துணியை பார்த்துட்டு இருந்தீங்களா, அந்த பிள்ளையை எங்கேயாவது தொலைச்சிட போறியே. அப்போ சியானா நம்ம கூட இருக்கட்டும் ராணி. கீதா சரி தானே? அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா, அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கூடாள்வே. ஏம்மா கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் பார்த்துக்கூடோம் நல்லபடியா. கங்கா உன்கிட்ட தான் ஃபோன் இருக்குது பார்த்துக்க, சரியா? எதுவும் என்னன்னா உடனே ஃபோன் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் எல்லாத்துலேயும் பார்த்து முடிங்க, நேரம் கடத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஏம்மா சரிம்மா, எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கான், ஆனால் நாங்கள் அங்கே போகிறோம், சரியா? பார்த்து போங்க மக்கா. ஏம்மா நான் வேணா உங்க கூட இருக்கட்டுமாம்மா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, நாங்கள் பார்த்துப்போம். சரி பார்த்து போங்க, எதுனா ஃபோன் பண்ணுங்கண்ணே. சரிண்ணே. சரி வாங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான். இப்போ இங்கேயே துணி இருக்கிற மாதிரி தானே மக்கா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எதுக்கு போகணும்? இக்கா இந்த 300 400 500 ரேஞ்சில் தாக்கா இங்கே இருக்கான். அந்த காட்டன் சேலையில் இருக்கும்ல, அதுதான் இங்கே இருக்கான். இக்கா நம்ம பார்க்க வந்த சேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காக்கா. அப்போ சரிம்மா வாங்க போகலாம். சரசக்கா வாங்க, நம்ம அந்த படிக்கட்டு இருக்கு பார்த்துக்கோங்க, நம்ம அதில் ஏறி போயிடுவோம். ஆமாம் ராணி, நம்ம அதில் போயிடுவோம். இதுலலாம் நம்மளால ஏற முடியாதுமா. சச்சு அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நாங்கள் தான் கூட இருக்கோம்ல, அதாம்ல பயமே. ஏக்கா வாங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் ஒவ்வொரு ஆளும் உங்கள் கை பிடிச்சிக்கிடுவோம். வாங்க வாங்க வாங்க. சரசக்கா என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா வாங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல, நல்லபடியாக பார்த்துப்போம். சின்ன பொண்ணு வேண்டாம்ல, இதில் எங்களுக்கு தலை சுத்தம் பார்த்துக்க. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, அதான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, ஒரு பயமும் இல்ல, வாங்க. ஏம்மா அங்க பாருங்கம்மா, எவ்வளவு படி இருக்கு, அவ்வளவுக்குள்ள நீங்க யாரதுக்குள்ள கலைச்சு போயிருவீங்க. எப்பா பயமா இருக்குடே. ராணியக்கோ நீங்க ஏன் பொறுப்பு, வாங்க வாங்க வாங்க. நீ உன் வேலையை பாரலாம், நான் என் மவன் கூட போய்க்கிடுவேன். அது எப்படி எங்க கூட தானே வந்தியே? குறுக்கு தானே பண்ணிட்டு இருக்காத பத்துக்க, வாடி பேரு. அதெல்லாம் முடியாது, நான் தான் உங்களை கூட்டிட்டு போவேன். ஒரு பார்சல் ரெடி, அவ்வளவுதான் ஏறியாச்சு. வாங்க படபடான்னு மேலே போயிடலாம். பெரியம்மா உங்களை நான் கூட்டிட்டு போவா? வேண்டாம் அக்கா, நான் சின்ன பொண்ணு கூட வந்துடுறேன், நீ போ. சரி பெரியம்மா. சின்ன பொண்ணு என்ன நல்லா பிடிச்சிக்கனே? அதெல்லாம் கவலைப்படாதீங்கக்கா, நான் நல்லபடியாக பிடிச்சிப்பேன் உங்களை. வா சின்ன பொண்ணு. இந்த சைடு ஏறி போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் மேலே ஏறிக்கிட மாட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு, நான் ஏன் கீழே கீழே போயிட்டு இருக்கேன்? ஏக்கா மேலே போகிறதுக்கு அந்த பக்கம் யாருனுக்கா? அட அப்படியா? ஏன் இந்த பக்கம் யாருன்னா மேலே போவாதோ? சரிதான் ஏக்கா, அந்த சைடு போங்கக்கா. சின்ன பொண்ணு பயமா இருக்கு, சின்ன பொண்ணு வந்து பிடிச்சிக்க. ஒரு பயம் இல்லைக்கா, மெதுவாக கால் எடுத்து வைங்க, அந்த மஞ்சள் கோட்டில் மட்டும் மிதிக்காதீங்கன்னு. அவ்வளோதான், யாரையாச்சா வாங்க, இனிமேல் தானா பேத்து விட்டுரும். சின்ன பொண்ணு ஒரு மாதிரி இருக்குல்ல? அப்படித்தாக்கா, போக போக பல இருமத்துக்குங்க. ஏம்மா நீங்களும் இங்க பாத்துட்டுங்க, நான் எனக்கு போய் ஏதாவது பாத்துட்டு வரேன். சரி மக்கா. இல்லை எவ்வளோ பெரிய கடலை, எம்மா எவ்வளோ சேலைங்க, எவ்வளோ பேர் வேலை செய்யற வேணாக்கா. இங்க வேலைக்கு ஆள் எடுக்காம பார்க்க வந்தீங்களோ? சட்டு புட்டுன்னு வாங்கம்மா சேலையில பார்ப்போம். சரசக்கா என்ன ராணி? இக்கா நம்ம முதல் இந்த சைடு பார்ப்போம். அவளை 3 பேரும் நல்லா ஜிகு ஜிகுன்னு போடுவாள்வே, அவளை அங்கே பார்க்கட்டு, நம்ம இங்கே பார்ப்போக்கா. சரி, நீங்கள் 3 பேரும் இங்கே பாருங்களே, நாங்கள் அந்த சைடு பார்த்துட்டு இங்கே வரோன்னே. ஏன்க்கா? ராணிக்கு அந்த சைடில் உள்ள சேலை பிடிச்சிட்டு போல, அதனால தான் அங்கே போயிருக்கா. நீங்கள் இங்கே பார்த்துட்டுங்க, நாங்கள் அங்கே பார்த்துட்ருக்கோம், சரியா? ஓகே. சின்னமனே நம்மளுக்கு காமிக்கிறது ஒரு ஆளையும் காணும். மேலே அந்த பறவை தானே போட்டிருக்காவே, வாங்க நம்மளுக்கு பிடிச்சதை எடுப்போம். ஆமால பார்த்தே சின்ன பொண்ணு, அவைய வேற ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, அதுவா இதுவா நம்மளுக்கு ஒரு குழப்பத்தில் அவைய மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி ஃப்ரீயாக நம்மளை விட்டுட்டா நம்மளுக்கு இஷ்டப்படி எடுத்துக்கலாம். என்ன சின்ன பொண்ணு? அட ஆமாம் நாலுமுடி, எனக்கும் யாராவது இந்த சேல்ஸ்மேன்லாம் வந்து நின்றுக்கிட்டு இது வேணுமாக்கா இது காட்டுவாக்கான்னு சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பார்த்துக்கோங்க. நம்மளா அப்படி பார்த்து பார்த்து நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைக்காரெல்லாம் கடையை விட்டு வெளியே போயிட்டு நம்மளை உள்ள வச்சு பூட்டினாதான் அது நடக்கும். அத்தே என்னமாக்கா அதுக்குள்ளே எடுத்துட்டியா? சட்டை எடுத்துட்டு பேண்ட் மட்டும் தான் எடுக்கணும். மக்கா உனக்கு என்னடி நாங்க ஓட்ட பந்தயமா வச்சோம்? ஓடி போய் ஆளா சட்டை எடுத்துட்டு வந்துட்டா. இல்லத்தே பார்த்தேன், பிடிச்சிட்டே எடுத்துட்டேன், ஆனா இனிமேதான் பேண்ட் எடுக்கணும்.
அப்புறம் ஏன்டா இங்க வந்தா? நான் பூமதியெல்லாம் போய் பார்த்துட்டு வரட்டுமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. இல்ல மக்கா, இவங்கெல்லாம் நல்லா ஜாலியா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ போகணும்னு அவசியம் இல்லை. இப்பதான் ஃபோன் பேசினேன் நானும். அப்படியா? அப்போ சரி அத்தை, நான் போய் எனக்கு பார்க்க. மக்கா நீ கொஞ்சம் பொறுமையாவே பாருமா. சீக்கிரம் நீ எடுத்துருவா, அப்புறம் எங்களை வந்துட்டு சீக்கிரம் எடுங்கன்னு சொல்லக்கூடாது பார்த்துக்க. இல்ல அத்தை, இல்ல அப்படிலாம் செய்ய மாட்டேன். சரி நான் போய் பார்க்க. என்னத்த இங்க எங்க மக்கா போற? அந்த சைடு தான் பேண்ட் செக்ஷன்ல இருக்குதே, அதான் போயிட்டு இருக்கேன். சரி போ. இந்த சைடு கூட்டமெல்லாம் இருக்கு. சரி இப்படி சுத்தி போயிடலாம். அத்தை அம்மா எங்க? அவங்க வேற பக்கமா பார்த்துட்டு இருக்காங்க மக்கா. சரி அத்தை சரி. இந்த சைடு போக முடியல, நான் சுத்தி போயிடுறேன். சரிம்மா. ஏடா யாராவது இருக்கீங்களாப்பா, எங்களுக்கு சேலையை கட்டுங்க. என்னதான் பிடிக்க முடியாது. ஏக்கா நில்லுங்க அக்கா. முடியாது. இந்த முயல் குட்டி உன் பேர் என்ன முயல் குட்டி வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் விதி கடக்கும் துண்டு மிகமாய் இந்த முயல் குட்டி. அக்கா இத வந்துட்டே. Thank you for watching. Subscribe please. லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். பாய் மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்னு. பாய் மக்களே. மக்களே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கம்மா. சப்ஸ்கிரைப் மட்டும் இல்ல, லைக்கும் பண்ணிருங்கண்ணே. காமெண்ட்டும் பண்ணிருங்க மக்களே. அது கூட உங்க சொந்தங்களுக்கு ஷேரும் பண்ணிருங்க என்ன.